பாக்யா, அது என்னடி? பாவம், ஏதோ ஒரு ஆளடி. சேதுவா நீங்க? குன்னத்தூர்ல இருந்து சேது? இல்ல. அப்ப நீங்க யாரு? அவரோட மகன். இதுல போனா சர்ச் வருமா? வரும். வா கைசர். அக்கா, இந்த மாட்டை கொஞ்சம் கட்டியிருக்கா? இவ்ளோ அவசரமா எங்கட போற? வேட்டைக்காரன் வந்திருக்கான். எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால இந்த கடிதத்தை பார்த்த உடனே சேது உடனடியா வந்து இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும்னு எல்லார் சார்பாவும் நான் கேட்டுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ இங்க வந்த உடனே இந்த ஊர் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் ஜான் பீட்டரையோ இல்ல என்னையோ நேர்ல சந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வரும்போது இங்க தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளோட வரவும், தங்கறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நாங்க பண்ணி தரோம். கடிதத்தை கண்டவுடன் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு PV பால்ராஜ். அப்போ சேது வரமாட்டாரா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. ஓஹோ, எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. அப்பா சாகும்போது நான் ஊர்ல இல்ல. அப்ப உனக்குன்னு சொல்லி நிரந்தரமா ஒரு ஊர் கிடையாது இல்ல? இந்த மாதிரி தங்கறது இதுதான் முதல் தடவை. உனக்கு எனக்கு ஆகாது. அதனால என் அப்பா இருக்கும்போது நான் வீட்டுக்கே போக மாட்டேன். வேற எங்க போவே? ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டு இருப்பேன். ஓஹோ, ஐயோ, லெட்டர். எவ்வளவு ஆச்சு? 46.50 பைசா. எழுதிக்க. கணக்கில் எழுதிக்க. பழக்கலாம் அதுக்கு எப்படிங்க கடன் கொடுக்க முடியும்? காசை கொடுங்க. என்கிட்ட ₹1.30 தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் கண்ணு மூக்கு தெரியாம சாப்பிட்டியா? நல்ல பசியா இருந்தது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. பண்ணுங்க, சர்ச் ஃபாதர் கணக்கில் எழுதிக்கங்க, இல்லைன்னா முதலாளி கணக்கில் எழுதிக்கங்க. ஃபாதர் என்ன சொந்தக்காரா? அவர் எனக்கு. பொறுமையை சோதிக்காத. கல்லு கடையில கணக்கு வச்சுட்டு ஃபாதர் கொடுப்பாருங்கிற. மரியாதையா காசை கொடு, இல்ல அந்த துப்பாக்கி கொடு. துப்பாக்கி நான் தரமாட்டேன். வேணும்னா கைசர் இங்க இருக்கட்டும். அதை இங்க கட்டி போட்டு 5 நாளைக்கு பாலும் பிஸ்கட் யார் தரது? காசை கொடுத்துட்டு போயா? அட, காசை தருவாரியா? இங்க தானே தங்க போறாரு. அப்ப நீங்க கொடுங்க. சாயந்தரம் முதலாளி கணக்கு கொடுக்க வேண்டாம். அந்தோனி உங்க பாணியில கேட்டு வாங்கி கொடுங்க. அந்தோனி, அடிதடி எல்லாம் வேண்டாம், பாவம். டேய், உனக்கு என்னை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்தோனி பேரை கேட்டா கொட்டுற தேளு கூட கொடுக்க மடக்கிக்கிட்டு பொந்துக்குள்ள போயிடும். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. அந்த துப்பத்துட்டு போ. டேய், குடுறா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கொடுத்துடு. கொடுத்துரு, அதான் நல்லது. ஆஹா, ஜகச்சால கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. சர்ச்சுக்கு எப்படி போனோம்? நேரா கிழக்கு பக்கம் போனா வரும்.
அதை வெளியே கூட்டிட்டு போ. கைசர் வெளியில போ. யாருக்கியா தெரியும்? அ, அ. ஐயா வந்துட்டாரா? வணக்கங்க. இந்த ஆள் வந்திருக்காரு. அப்பா செத்து போயிட்டாரு. அதனால லெட்டர் பார்த்தோன்னா நான் இங்க வந்துட்டேன். உன் பேர் என்ன? சிலுவை. ஆஹா, அப்ப நீ கிறிஸ்டியன் தான் இல்ல? ஆமா. கிறிஸ்டியனா இருந்துகிட்டு மூக்க முட்டை குடிச்சிட்டு நாயை துப்பாக்கியமா கருத்தர் முன்னாடி வந்து நிக்கிற. ஐயோ தெரியாம. வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்வானா? வேலை கொடுத்து தான் பார்ப்போமே. ஆமா, நம்ம வேலைக்கு ஒல வைக்காம இருந்தா சரி. நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். ஆ. டேய், ஆ? வேட்டைக்கெல்லாம் போய் நல்லா பழக்கம் இருக்குல்ல? இருக்கு. சிறுத்தையை சுட்டிருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? கிடைச்சா சுடுவேன். பிடிச்சு முன்னாடி நிக்க வைக்கிட்ட. சிறுத்தை முன்னால வந்தா உன்னால தைரியமா சுட முடியுமா? அது நம்பிக்கையா சொல்ல முடியாது. முயற்சி பண்றேன். முதல்ல அவன் கையில ஏதாவது காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பு பாரு. துப்பாக்கிய நேரா பிடிக்க தெரியல, சிறுத்தையை சுட வேண்டாம். இவனா குறிப்பாத்து சுட்டா? என்னதான் இருந்தாலும் சேதுவோட பையன்ல. அதை தூக்கி தூர போடு. வேண்டாம். காக்கா கறி தின்னா கண்ணுக்கு நல்லதான். வாடா. பால்ராஜு முதலாளியோட அப்பா தங்கி இருந்த குடிசை இது. இங்க தனியா தங்கறதுக்கு உனக்கு ஒன்றும் பயமா இல்லையே? அதை விடு. அப்ப நீ சிறுத்தையை கொல்லாமங்கிறது போக மாட்ட. ம். வருஷத்துக்கு 2-3 தடவை தான் வரும். மற்ற நேரத்துல அது வராது. பரவாயில்ல. அவசரம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு யாரும் இல்லையா? ம்ஹும். கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அப்போ நீ ஒண்டி கட்டையா? சித்தம் போக்கு சிவம் போக்கு தான். இத்தனை நாளா நான் ஏன் ஊர் சுத்திட்டு இருந்தேன்னா எங்கேயும் என்ன நிரந்தரமா வச்சுக்க மாட்டாங்க. எங்கேயாவது நான் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சிறுத்தை கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம ஆளுக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. ம். இந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் இருக்கு. சாப்பாடு, வீடு, அப்புறம் இது, அப்புறம் 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 நான் வரும்போது குளிச்சிட்டு இருந்த பொண்ணுங்க. இவன் ஜெகச்சாலக்கு இல்ல, அன்னைக்கே சொன்னேன். போதுமா? அந்த பாத்திரத்தை இங்க வச்சிருங்க. சும்மா கஷ்டப்பட வேண்டாம்ல. 300 ரூபாய்க்கு மேல கணக்கு இருக்கு. ம். பணத்தை பாலராஜ் முதலாளி தந்துட்டு வரல. தடுவார். கொஞ்சம் சாம்பார் வேணும். சாம்பார். ஏன் மாமனுக்கு புத்தி கெட்டு போச்சு. இல்லாட்டி இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்க்காரங்க காசு அழிப்பாரா? கெட்டிக்காரன். மேல இருந்த காக்காவை பார்க்காம சுட்டானா பாத்துக்கங்களேன். கின்னஸ் ரெக்கார்டு. அது மட்டும் இல்லப்பா, நம்ம அந்தோணிய வந்த உடனே புரட்டி எடுத்துட்டான்ல. ஆமா ஆமா, அன்னைக்கு என் காலில் சுலுக்கு பிடிச்சிருந்தது. இல்லைன்னா அவன் குடலை உருவிருப்பேன். கிழிச்சிருப்ப. ஏய், இங்க வாடா. இந்த அந்தோணி அடிச்சே நீ? ஆமா. என்ன அடிச்சாரு? அப்படின்னா நீ எல்லாரையும் அடிப்பியா? என்ன அடிச்சவங்களை அடிப்பேன். அப்ப நீ என்னையும் அடிப்ப? நீங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் அடிச்சா அடிப்பேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஊர்ல எவன் மேலேயாவது கைய வச்ச அடிக்கிற அடியில ஆளே இல்லாம போயிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ போலாம். வாடா. விடியா.